வணக்கம். இந்த சேனல காணொளிகளை பார்ப்பது குழப்பத்த தருதுன்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையில அதில எந்த தப்புமே கிடையாது. நீங்க அத வெளிப்படையாக சொல்வதே மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா, நம்ம பலரும் ஏத்துக்க மாட்டோம். ஒரு குழப்பமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம அத மத்தவங்க மேல பழிய போடுவோம். அவனுக்கு ஒழுங்கா பேசவே தெரில. ஏதோ பெரிய அறிவாளி மாரி பேசுறான். ஒண்ணுமே தெரில பேச வந்துட்டான். அப்படின்னெல்லாம் ஏதாவது சொல்லி நம்மள நாம தற்காத்து கொள்ள பார்ப்போம். நம்மளுக்கு குழப்பமாக இருக்கு, புரியலன்னு எளிதில ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுதான் மனிதனின் இயல்பு. இப்போ நீங்க அத ஒத்துக்கிறீங்கன்னா, ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்றேன். அது இயல்பு அப்படிதான் இருக்கும். ஏன்னா, நான் உங்களுக்கு மீன தரல. இதோ மீன எடுத்துக்கோங்க அப்படிங்கிறேன். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்வின் பொருள், இப்படித்தான் வாழணும்னு நான் சொல்லல. மாறாக மீன் பிடிக்க கத்துத்தர்றேன். நான் இப்படிதான் மீன் பிடிச்சேன், இங்க பாருங்க. இப்படின்னு நான் வெவ்வேறு விதமா மீன் பிடிச்சு காட்டுறேன். நீங்க கவனிச்சு, நீங்க ஒவ்வொன்னும் நுட்பமாக கவனிக்கணும். நான் தூண்டில எப்படி எடுக்கிறேன், அதில புழுவ எப்படி கோக்குறேன், என்னெல்லாமோ எனக்கும் தெரியாது. நான் இன்னும் படிச்சு தெ புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யல. யாராவது உட்காந்து சொல்லிக் குடுத்துருந்தாங்கன்னா, எனக்கும் சொல்லிக் குடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட்டு இத செய்யுங்க, 2வது இத செய்யுங்க, 3வது இத செய்யுங்கன்ட்டு. நான் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்துட்டு, "ஐயோ! என்னங்க இவ்ளோ மீன் வச்சிருக்கீங்க? எப்படி பிடிச்சீங்கன்னு?" சிலர் கேட்குறாங்க. அதனால இந்த காணொளிகள் மூலமாக நான் எனக்கு தெரிஞ்ச விதத்தில விளக்குறேன். இப்போ மனிதர்கள் ஒவ்வொருமே தனித்துவம் மிக்கவர்கள். இப்போ வேறு சிலர் அமைதியையும், ஆறுதலையும் உணர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு சிலருக்கு அமைதியையும், ஆறுதலையும் தருது, இன்னொருக்கு குழப்பத்தை தருதுன்னா, அப்போ எங்க பிரச்சனை இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அந்த பிரச்சனை என்னிடம் இருக்கா? இந்த காணொளியில் இருக்கா? நான் பேசும் விஷயம் இருக்கா? நான் வெளிப்படுத்தும் விதத்தில் இருக்கா? இல்ல நீங்க அவற்றை புரிந்து கொள்ளும் விதத்தில், கிரகித்துக் கொள்ளும் விதத்தில் இருக்கா? யோசிச்சு பாருங்க. இப்போ 2 நிமிஷம் பேசியிருக்கேன் இல்லையா? இப்போ இதுவரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏதாவது குழப்பம் இருக்கா? தெளிவா இருக்குன்னா, இங்க பாஸ் போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் தெளிவா இருக்கு. இது ஒரு பயணம் போல. இப்போ இது 1/2 மணி நேரம் ஓடும் இந்த காணொளி. இப்போ அந்த 1/2 மணி நேரத்தில முதல் 2 நிமிஷம் உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்கு. இத உள்வாங்கிக்கோங்க. எங்கேயாவது குழப்பம் ஏற்படுதுன்னு நெனச்சிங்கன்னா, ஸ்லோ டவுன் பண்ணுங்க. நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்முடைய இன்னொரு இயல்பு இப்போ சைக்கிள் ஓட்டிட்டு போறோம். இருட்டுல திடீர்னு ஒரு நாய் சத்தம் கேட்குது அப்படி வச்சுக்கோங்க. உடனே நம்மளுக்கு பயம் வரும். "ஐயய்யோ! நாயா? எங்கே?" அப்படின்னு. "ஓ! நம்மகிட்ட தான் வருதோ! இங்க தான் தொரத்துதோ! நம்மகிட்ட தான் தொரத்துனா என்ன பண்றது?" அப்படி இப்படின்னு சிந்தனை வேக வேகமாக செயல்படத் தொடங்கும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சிந்தனை உருவாகும் போதே என்ன ஆகும்னா, உடம்புல பதட்டம் உருவாகத் தொடங்கும். ஒரு நெர்வஸ்னஸ் வரும். வேகமாக மிதிக்க ஆரம்பிப்போம் சைக்கிள. மூச்சு திணறத் தொடங்கும். உண்மையில் பார்த்தீங்கன்னா, நாய் நம்மள தொரத்துறது போலயே நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருப்போம். அதுதான் நம்மளுக்கு நிகழுது. ஒரு குழப்பம் நிகழுது அப்படின்னவும் என்ன பண்றோம்னா, பயம் அதிகமாகுது. "ஐயய்யோ! குழப்பம் வருது" அப்படின்ட்டு. இப்ப நம்ம மனமே அந்த பதட்டத்தில குழப்பத்த உருவாக்கிக் கொள்ளுது. அப்போ சைக்கிள கொஞ்சம் நிதானமா கவனிச்சோம் அப்படின்னா, அது எங்கேயோ கத்துற நாயா இருக்கலாம். அப்புறம் இன்னொன்னு நாய் தொரத்துனா கூட, அத விட்டுட்டு நான் வேகமாக போக பார்த்தா தான், அது இன்னும் வேகமாக தொரத்தும். ஏன்னா, அதுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம பயந்துட்டோம் அப்படின்னு. ஸோ, நம்ம வேகமாக போக போக அதுக்கும் சுவாரஸ்யம் கூடிரும். நல்லா சிக்கிட்டான் ஒருத்தன்னு தொரத்திக்கிட்டே வரும். மாறாக நம்ம நின்னு ஸ்லோ டவுன் பண்ணி அத மொறச்சு பார்த்தோம்னு வைங்களேன், அதுக்கும் கொஞ்சம் என்னடா இவன் நிற்கிறான் அப்படின்னு. இதெல்லாம் கவனிக்கணும். அதே சமயமா குருட்டுத்தனமா நாய் தொரத்தும்போது அப்படி நின்னு அத மொறச்சு பார்க்க முடியாது. ஸோ நம்மளுக்கு தெரியணும் எந்த இடத்துல நிக்கணும், எந்த இடத்துல ஓடணும், எவ்வளோ வேகமாக ஓடணும். அத தான் நாம கத்துக்கணும். அப்போ குழப்பமாக இருக்கு அப்படின்னா, அது ஏதோ ஒண்ணு சுட்டிக்காட்டுது இல்லையா? உங்களால அத புரிந்து கொள்ள முடியல. அப்போ அத புரிந்து கொள்ள முடியலன்னா, அதான் ஒருவேளை நான் வெளிப்படுத்தும் விதம் உங்களுக்கு உகந்ததாக இல்லாம இருக்கலாம். அது என்ன பண்ண முடியும்? ஸோ தவறு யா யாரிடம் வேணுமானாலும் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு அறிவு கம்மி, புத்திசாலித்தனம் இல்லன்னுலாம் பொருள் கிடையாது. உங்களுக்கு புரியாத மாரி பேசுறதுனால எனக்கு ஒண்ணும் அவார்டு தரப்போறது கிடையாது.
உங்களுக்கு புரிய வச்சுட்டா ஒரு மகிழ்ச்சி தான் எனக்கும். இவ்வளோ முயற்சி செஞ்சு பண்ணுறோம் இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சு ஒரு தெளிவு கிடச்சதுன்னா, அவ்வளோ ஒரு இது அது ஒரு நல்ல மகிழ்ச்சி. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ங்கிறது அதுதான். இன்னொருவரோட துக்கத்தை போக்குவது, ஒரு தெளிவை தருவதில் இருக்கிற மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே கிடையாது. ஆனால் அதை கையளிக்க முடியாது. பாருங்கட்ட எவ்வளோ தெளிவு இருக்குன்னு நான் கொடுத்துட்டே இருந்தால் அது உங்களுக்கு குழப்பத்தை தான் மேலும் தரும். ஏற்கனவே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த ஆள் வேற பேசிக்கிட்டே இருக்கான், காணொளி மேலே காணொலியாக போட்டுக்கிட்டே இருக்கான். அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு நிலையின்மையை தரும். ஏன்னா குழப்பமாக இருக்குது. இன்னொரு காணொலியை கேட்டவர்களை குழப்பம் தீருமோன்னு இன்னொன்று காணொலி கேட்கலான்னு தோணும். அதை கேட்டால் இன்னும் குழப்பம் அதிகமாகும். உடனே ஒரு மாதிரி சில சமயம் எரிச்சல் வரும். அதனால தான் அந்த ஃபீட்பேக்கில் கேட்டிருந்தேன், கோபம் எரிச்சல் வருதான்னு. நிறைய பேருக்கு எரிச்சல் வரும். என்னடா இது அப்படின்னு. நீங்கள் அதை யாரும் சுட்டி காட்டலை. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் இன்னும் தெளிவாக நிதானமாக கவனிக்கிறீங்க. இப்போ உங்களுடைய குழப்பம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அதனால பயப்படாமல் கவனியுங்க. குழப்பங்கிறது ஒரு தற்காலிக நிலை. அது ஒரு பனி சூழ்ந்த தருணம் போல தான். காலையில் நேரத்தில் பனி சூழும். ஆனால் காலையில் தான் அது நகரணும் அவசியம் கிடையாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு கூட பனி எங்கேயோ வந்திருக்கும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு சொல்ல முடியாது. அதை போல் அது எப்படி நிகழும்? நாம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தால் பனி நம்மளை தேடியும் வரக்கூடும் இல்லையா? நாம் அப்படியே தெளிவாக இருப்போம். திடீர்னு பார்த்தா நம்மளை சுற்றியும் அப்படியே ஒரே பனிமூட்டமாக இருக்குதுன்னு வைங்க. நமக்கு அப்போ ஒன்றும் பார்க்க முடியாது, தெளிவாக புரியாது. ஆனால் நாம் எந்த இடத்துல இருக்கோம், அதை சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு நம்ம நினைவில் எல்லாமே தெரியும். அதனால் எளிதில் நம்ம அந்த சூழலில் வாழ முடியும். அதை தான் மரபும் பண்பாடும் நம்மளுக்கு கற்றுத்தருது. இப்படி தான் காலங்காலமாக நாங்கள் வாழ்ந்து வந்துட்டுருக்கோம், இதையெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். அப்படிங்கும்போது ஒரு பழக்கம் உருவாகிறது, ஒரு எனர்ஜெட்டிக்கலான பேட்டர்ன் உருவாகிடுது. அப்போது கண் தெரியாட்டியும் நம்மளுக்கு தெரியும், 10 அடி நடந்தோம்னா மேஜை அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் நடந்தோம்னா நாற்காலி இருக்குது இல்லையா? ஏன்னா நம்ம சூழல் நம்மளுக்கு தெரிஞ்ச சூழல். அப்போ தெரிஞ்ச சூழலில் வரும் குழப்பத்தை நம்மளால் எதிர்கொள்ள முடியும். இவ்வளோ நாள் நம்ம அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்று சூழல் மாறிடுச்சு. இன்றைய நவீன உலகில் நிகழும் செயல்களுக்கு மரபால் எந்த விளக்கத்தையும் தர முடிவது கிடையாது. இப்போ செயற்கை நுண்ணறிவை கொண்டு பூஜை செய்யலாமா? யோசிச்சு பாருங்கள். ஸ்ரீராம ஜெயம் எழுதுவோம் இல்லையா? 108 தடவை 1008 தடவை எழுதுவாங்க. இப்போ அதை போல் நான் செயற்கை நுண்ணறிவை கொண்டு ஒரு ப்ரோக்ராமை எழுதி ஸ்ரீராம ஜெயத்தை தினமும் 1008 தடவை தானாக எழுதிக்கிற மாதிரி ரெடி பண்ணி ஷெட்யூல் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோங்க. தினமும் காலையில் 6 மணி ஆயிடுச்சுன்னா என்னோடய மொபைலில் அது ரன் ஆகிட்டு 1008 தடவை ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லுது. அப்போது எனக்கு புண்ணியம் கிடைக்குமா? யோசிச்சிங்க. இதுதானே மரபு சொல்லுதில்ல, ஸ்ரீராம ஜெயம் எழுதுனா மனசு அமைதியாகும், நல்லது நடக்கும்ன்ட்டு. நான் என்ன பண்ணுறேன், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, என்னோடய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி, எப்படி கோவிலெல்லாம் இன்றைக்கி எலக்ட்ரானிக் டமாரமெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா? மின் விளக்குகள்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா? அதே மாதிரி நான் ஒரு நிரல் மூலமாக ஸ்ரீராம ஜெயம் எழுதுனா, இந்த கேள்வி புரியுதா? இது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்கா? இது ஏதாவது தெளிவை தருதா, குழப்பத்தை தருதா? உண்மையில் நம்ம அந்த மாதிரியான நிலைமையில தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது சாமிக்கு ஒரு படையல் வைக்கணும் அப்படின்னா வாழை இலை இதெல்லாம் வைக்கணும் அப்படின்ட்டுருக்கு. வாழை இலைக்கு பொதுவாக நம்ம வசதிக்கு பிளாஸ்டிக்கு போட்டுடுறோம். இன்றைக்கி எது கிடைக்கிதோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. நம்மளுக்கு எல்லாத்தையுமே மாற்றிடுறோம் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி. சாமியை தவிர அந்த சாமி அந்த உருவம் மொத்தம் பார்த்திங்கன்னா 1000 2000 வருடம் இல்லாமல் எந்த உருவத்தை கும்பிட்டோமோ அதே உருவம் இருக்கும். ஆனால் நம்ம என்ன படைக்கிறோம், என்ன செய்கிறோம், எல்லாமே நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்குவோம். அப்படி என்ன வாழ்க்கை அது? அதில் என்ன தெளிவு இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதெல்லாம் தான் தெளிவுன்னு நினச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு ஏன் குழப்பம் உருவாகுது அப்படின்னா, இதுதான் தெளிவுன்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு புரிதல் இருக்குது. நான் அப்படி இல்லைன்னு சொல்லி வேறு ஒரு பார்வையை முன்வைக்கிறேன். அப்போது உங்களுக்கு இயல்பாக குழப்பமாக இருக்கும். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, சினிமா தேட்டர்னா உங்களுக்கு ஒரு கற்பனையில் ஒரு ஒரு புரிதல் இருக்குல்ல, இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு.
இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போது மால்லலாம் இருக்கிற சினிமா தேட்டருக்கும் நம்ம 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சாதாரண தேட்டருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. அப்போ இப்போ இந்த மால்களில் இருக்கிற தேட்டரை வந்து சினிமா தேட்டர்னு சொல்லலாமா? எவ்வளோ மாறி இருக்கு பாருங்கள் வாழ்க்கை. அதெல்லாம் இயல்பாக நாம் எடுத்துட்டோம். உண்மையில் இதெல்லாம் தான் நம்மளுக்கு குழப்பத்தை தருது. ஒரு காலத்தில் வந்து சினிமாவுக்கு போகிறதுன்னு அது ஒரு செயல். கோவிலுக்கு போவதை போல, ஒரு பயணம் மேற்கொள்வதை போல, ஒரு திட்டம் போட்டு என்ன படம் ஓடுது, அது எவ்வளோ நாள் ஓடுது, கூட்டமாக இருக்குமா இருக்காதா, எப்போ போகலாம், எந்த ஷோ போகலாம், எல்லாம் யோசித்து போகணும். இப்போது அப்படி இல்லை. அப்படியே பொழுது போல் நேரம் இருக்குது, என்ன பண்ணுறோம், அப்படியே போகிறோம், ஏதோ ஷாப்பிங் பண்ணுறோம், ஷாப்பிங் படிச்சுட்டு போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே தேட்டருக்குள்ளே போகிறோம். அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எதையும் தெளிவாக புரிஞ்சு செய்வதே கிடையாது. அதனால தான் வாழ்க்கை குழப்பமாக இருக்குது. அப்போது இது நீங்கள் தான் கவனிக்கணும். நம்மளே சொன்னது போல் குழப்பம் இருப்பதை ஏற்றுக்கொள்வது பெரிய விஷயம், சாதாரணமான விஷயம் கிடையாது. எல்லாரும் அதை மறுத்து, நான் தெளிவாக இருக்கேன், நீ தான் குழப்பிகிட்டு இருக்க, ஒழுங்காக விளக்க மாட்டேங்கிற, மற்றவங்களெல்லாம் குழப்பற அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்கிறேன். நான் அதான் சொல்கிறேனே, 600-650 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம், 50-60 பேர் பார்க்கலாம், அதெல்லாம் விஷயமே கிடையாது. ஒரு 4-5 பேர் நீங்கள் நேர்மையாக உண்மையாக உங்களுடைய புரிதலை முன்வைக்கும்போது எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்கிறேன். ஏன்னா இதன் மூலமாக யாரோ ஒருவருக்கு இன்னும் ஒரு நல்ல ஆழமான தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி தான் நாம் வந்து அந்த தெளிவை வந்து வளர்த்துக்கிட்டே போக முடியும். இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற குழப்பம் உங்களுக்கு மட்டுமே இருக்கிற குழப்பம் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போது ஒரு வீட்டில் இருக்கோம், கரண்ட்டு போயிருச்சு. இப்போ உங்கள் அறையில் கரண்ட் இல்லை. இப்போ உங்கள் அறையில் இருக்கும் இருள் உங்களுக்கு மட்டுமே உரித்ததா? உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் இருள் உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமே உரித்ததா? அந்த ஊருக்கே மின்சாரம் இல்லை அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கும் இருளுக்கும் நம்முடைய அறையில் இருக்கும் இருளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இப்போ நம்ம அறையில் ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்து வைக்கிறோம், அதனால் ஊரில் இருக்கும் இருள் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் இதெல்லாம் கற்பனை பண்ணி யோசிங்க. இப்போ தெளிவை எப்படி உருவாக்கணும்னு அப்படியே வார்த்தைகளாக இதை புரிஞ்சிக்க முயலாதீங்க, கற்பனை செய்யுங்க. ஒரு இருள் நிறைந்த நகரம் ஒரு இருக்குது, ஒரு ஊர், ஒரு பௌர்ணமி நாள், எப்படி அதான் சொல்கிறேன், இது உங்களுடைய கற்பனை திறன் நீங்கள் தான் பண்ணணும். அப்போது இருட்டாக இருக்குது, அப்போது திடீர்னு ஒரு வீட்டில் வெளிச்சம் எரியுது, இன்னொரு வீட்டில் வெளிச்சம் எரியுது, இன்னொரு வீட்டில் வெளிச்சம் எரியுது. இப்போ என்ன ஆகும்? அந்த ஊரில் இருக்கிற இருள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இல்லையா? ஆனால் நம்முடைய முயற்சி என்ன வருது? ஊரில் இருக்கிற இருளை போக்கணும்னா நாம் மெழுகுவர்த்தி ஏற்றணும் இல்லை, நமக்கு கண்ணு தெரியணும், அதனால் நாம் மெழுகுவர்த்தி ஏற்றணும். ஆனால் நாம் ஏற்றின மெழுகுவர்த்தி நம்ம அறியாமல் இந்த ஊருக்கே உதவும். அதுதான் தெளிவு. உங்களுக்கு கிடைக்கும் தெளிவு உங்களுக்கு மட்டுமே உரித்தது கிடையாது. உங்களை அறியாமல் உங்களைப் போல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்குள்ள அந்த குழப்பம் இருக்குது. அதனால் முயற்சி செஞ்சு தெளிவடைய பாருங்கள். அது ரொம்ப அழகானது. அது குழப்பம் வந்து ஒரு நல்ல விஷயம். ரொம்ப நான் உண்மையை மிஸ் பண்ணுறேன் சில சமயம். அது எரிச்சலாக இருக்கும், கோபம் வரும், அழுக வரும், நிறைய கஷ்டப்படுவோம், துக்கப்படுவோம். ஆனால் தெளிவு கிடச்சிருச்சுன்னு வைங்க, அந்த குழப்பத்தை திருப்பி நீங்கள் அடையவே முடியாது. நம்ம குழந்தை பருவத்துக்கு திருப்பி போக முடியாது. அதுபோல் ஒன்ஸ் நீங்கள் குழப்பத்திலேருந்து வெளியில் வந்துட்டீங்கன்னா திருப்பி அந்த குழப்பத்தை நீங்கள் உணரவே முடியாது. வெளியிலிருந்து பார்க்கலாம் அந்த இருளை. ஸோ அது ஒரு அனுபவம். அதை புரிஞ்சிக்கோங்க. அதுக்கு டென்ஷனாக வேண்டாம், பயப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். இப்போது 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் இதை கண்டினியூஸாக கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டினியூஸாக தெளிவாக கேட்டுட்ருக்கீங்களா? இல்லை நிறுத்தி நிறுத்தி சிந்திச்சு புரிஞ்சுக்கிட்டு கேட்டுட்ருக்கீங்களா? இப்போ இந்த காணொளிகள் அப்படி தான் இருக்கும். சில இடங்களில் நிறுத்தி பொறுமையாக ஆழமாக யோசிக்க வேண்டியது இருக்கும். சில இடங்கள் அப்படியே ஒரு தென்றல் காற்று போல் அப்படியே இதமாக ஒரு தெளிவு கிடைக்கும். சில இடங்களில் அந்த படத்தையும் பேச்சையும் தொடர்புபடுத்தி பார்த்தீங்கன்னா நிறைய புரிதல் கிடைக்கும். சில இடத்துல ரெண்டையும் தொடர்புபடுத்தினா ஒன்றும் புரியாது. பேச்சுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். படத்தை புரிஞ்சிக்க முடியாது.
இப்போ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவின்மை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னுடைய காணிகளில் எல்லாத்துலேயுமே அதுக்குள்ளே நீங்கள் தெளிவை கண்டறிகிறது உங்களுடைய திறமை. இப்போ வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய வாழ்க்கை, எல்லாருக்குமே அது பொது தானே. ஏன் ஒரு சிலர் மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு சிலர் மகிழ்ச்சியாக இல்லை, ஒரு சிலர் தெளிவாக இருக்கும், ஒரு சிலர் தெளிவாக இல்லை. யோசிச்சு பாருங்கள், அதில் உங்களுடைய பங்கு என்ன, உங்களுடைய பொறுப்பு என்னன்னு யோசியுங்க. அதை சுமையாகி தலையில் சுமக்க வேண்டாம். ஜஸ்ட் இது புரிஞ்சிக்க பாருங்க. இதெல்லாம் புரியவே அப்படியே உங்களுக்குள்ள இறுக்கங்கள் விலகத் தொடங்கும், இருள் குறையத் தொடங்கும், அந்த இருளுடைய அடர்த்தி விலகும். அந்த இருளுடைய அடர்த்தி கூட கூட குளிர்ச்சி அதிகமாகும். நம்ம இருள் அப்படின்னா நம்ம அந்த கருப்பை, அந்த இருட்டை மட்டும்தான் நினைக்கிறோம். அப்படி இல்லை. இப்போ விண்வெளி இருளாக இருக்குது, கண்ணு தெரியுமா, அது இப்படி நினைக்கிறோம் இல்லையா? அதே சமயம் குளிரும் இருக்குது. அங்கே வெளிச்சம் இல்லை, வெம்மை கிடையாது, பயங்கர குளிராக இருக்கும். அதுதான் ரொம்ப மோசமானது. இப்போ ஆங்கிலத்தில் வாம்ங்கிற வார்த்தைக்கு இதம், ஆறுதல், அன்பு, அரவணைப்பு, அக்கறை, இப்படின்னு நிறைய விதங்களை சொல்லலாம். ரொம்ப அருமையான வார்த்தை அது. நீங்கள் இந்தியா சூழலில் அதை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து நம்ம குளிர்ச்சி வேணும். குளிர்ச்சி தான் நம்மளுக்கு ஆறுதல் தரும், இதம் தரும். கோடையில் வீசும் குளிர் தான் நம்மளுக்கு தேவை. அப்போது வேறு பார்வை நம்மளுக்கு வேணும். அதனால தான் நான் இந்த மாதிரியான பார்வையை முன்வைக்கிறேன். நீங்கள் ஒரு கனடா போன்ற ஒரு குளிரான சூழலில் வாழ்ந்தீங்கன்னா தெரியும் அந்த குளிர் எவ்வளவு கொடுமையானதுங்கிறது. பனிக்கட்டி அப்படியே உருகி உருகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இரும்பை விட இரும்பு அளவுக்கு உறுதியாக இருக்கும். ரொம்ப கஷ்டம். அது உடைக்கிறதே சிரமமாக இருக்கும். நம்முடைய இதயம் வந்து அந்தளவு இறுகி போயிருக்கு. உண்மையிலேயே அந்த இறுகி போயிருக்கும்போது தான் அந்த தெளிவு அதை ஊடுருவ முடிய மாட்டேங்குது. தெளிவுங்கிறது ஒளியை போன்றது, அது ரொம்ப மென்மையானது. அது இடைவெளி இருந்தால் உள்ள நுழையும், இல்லாட்டி கதவை தட்டிலாம் நுழைஞ்சிக்கிட்டு இருக்காது. அதே சமயம் ஒரு வேர் எடுத்துக்கோங்க, ஒரு வேரோட நுனி எடுத்துக்கோங்க. வேரோட நுனியில் என்ன இருக்கும் யோசிங்க. இதெல்லாம் நீங்கள் கற்பனை செய்யணும். இப்போ தான் சொல்கிறேன், இப்போ விளக்குறேன் நான். இதை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த இடத்துல கற்பனை பண்ணணும். வேரோட நுனி மண்ணுக்குள்ளே இருக்குது. அப்போ அது வளரணும். மண்ணுக்குள்ளேயும் அது எந்த திசையில் வேணாலும் வளரலாம் இல்லையா? வலது பக்கம் போகலாம், கீழே போகலாம், இடது பக்கம் போகலாம், முன்னாடி போகலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அது எப்படி தேர்ந்தெடுக்குது எந்த திசையில் வளரணுன்ட்டு, எவ்வளோ தூரம் வளரணும்னு எப்படி தேர்ந்தெடுக்குது? அது எதையோ உணருது இல்லையா? அது எதை தேடுது யோசிங்க. இப்போ நான் முன்னாடி பேசுனதையும் இதையும் நீங்கள் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நுட்பமான புரிதல் கிடைக்கும். நான் என்ன சொன்னேன் முன்னாடி, இருளுக்குள்ளே இருக்கும் குளிரை பற்றி சொன்னேன். அப்போது மண்ணுக்குள்ளேயும் இருள் இருக்குது. அப்போ அந்த மண்ணுக்குள்ளேயும் குளிர் இருக்கா? கிடையாது. மண்ணுக்குள்ளே இருப்பது வெம்மை. மண்ணுக்குள்ளே ஆழ்ந்து போக போக சூடாக இருக்கும். நீங்கள் கவனித்து பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். இன்னொன்று வந்து நீங்களே அடுத்த தடவை ஒரு அடி குழி தோண்டி பாருங்கள், உணர்ந்து பாருங்கள் மண்ணுக்குள்ளே எப்படி இருக்குது. இதெல்லாம் நம்ம வெறுமனே சிந்திக்காமல் செயலையும் செஞ்சு பார்த்தோம்னா நன்றாக நம்மளுடைய உடலால் உணர முடியும். இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ தெர்மல் ஹீட்டிங்னு ஒரு வழிமுறை இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்க, பூமிக்குள்ளே வந்து குழாய்களை புதைச்சி அதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு திரவத்தை பாய்ச்சுறாங்க. அந்த திரவம் என்ன பண்ணால் அந்த குழாய்கள் வழியாக அப்படியே மண்ணில் வளைவு நெளிவாக இருக்கும். மண்ணுக்குள்ளே அப்படியே செல்லும்போது மண்ணுக்குள்ளே இருந்து அந்த வெம்மையை சூட்டை கிரகித்துக்கும். அந்த திரவம் அப்படியே சூடாகிக்கிட்டே வரும். அப்புறம் அது ஒரு ஃபர்னேஸ்குள்ளே வரும்போது அந்த திரவத்தில் இருந்து அந்த சூட்டை கிரகித்து அந்த சூட்டு மூலமாக வீடை சூடுபடுத்தலான்னு ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. அது ஜியோ தெர்மல் டெக்னாலஜின்னு பேர். ஜியோன்னா பூமி, தெர்மல்னால் சூடு, பூமியில் இருக்கிற சூடை கிரகித்து கொள்வது. அதனால் நம்ம பூமியை தாய்ன்னு சொல்கிறோம். பெண்ணிடம் இருப்பது வாம்த், பெண்ணிடம் அறியாமையும் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆனால் பெண்ணிடம் இருக்கும் அறியாமை மண்ணுக்குள் இருக்கும் இருளை போன்றது. அந்த அறியாமை நமக்கு உந்துதலை தரும், ஊக்கத்தை தரும், நம்ம வளர தூண்டும், வாழ தூண்டும். அது விண்ணில் இருக்கும் இருளை ஒத்த அறியாமை கிடையாது, குளிர் நிறைந்தது கிடையாது. அப்போ அந்த வேர் என்ன தேடுது? அது அந்த வெம்மையை தேடுது.
அந்த வெம்மை அதே சமயம் அது நீர் வேணும். நீருக்கும் வெம்மைக்கும் சம்மந்தம் இருக்கா? 2ம் எதிரானது. எவ்வளோ ஒரு அழகா இருக்குது கவனியுங்க. இப்போ இதெல்லாம் பேச பேச தான் எனக்கே இந்த தெளிவெல்லாம் கிடைக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வார்த்தை அந்த வேர் ஊடுருவது போல தான், மண்ணுக்குள்ளே ஊடுருவது போல இந்த புரிதல் இன்மைக்குள்ளே ஊடுருவி சில புரிதல்களை தந்துக்கிட்டே இருக்குது பாருங்க. அப்போ அந்த வேரோட நுனியில் என்ன இருக்குது? அது எதையோ தேடுது. எதை தேடுது? அதுதான் நீங்கள் கவனிக்கணும். நம்முடைய ஆழ் மனமும் அதை கொண்டு இருக்கணும். அது தெளிவை தேடிக்கிட்டே இருக்கணும். தெளிவுன்னு தேடிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். ஆனால் அது தேடணுன்னே இது தெளிவான்னு தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. வேறு அது தேடிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அது தெளிவாக இருந்ததுன்னா அதில் இருக்க நீரை கிரகித்து அது மேலே அனுப்பிச்சிடும். அது தெளிவில்லைன்னா அதை பற்றி கவலை இல்லை. அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வேரோட வேலை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மண்ணுக்கு அடியில் வளரணும். அதை போல நம்முடைய ஆழ் மனம் நமக்குள்ளே ஆழமாக வளரணும். நம்மளுக்குள்ள ஆழமாக வளரும் போதும் அந்த புரிதல் உருவாகும். அதன் மூலமாக தான் தெளிவு பிறக்கணும். இல்லை நான் எளிதில் சொல்லிட்டு போயிடலாம், வாழ்வின் பொருள் அப்படின்னா தினமும் 10 காரா சேவு சாப்பிடுவது அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? இப்போ எந்த கடை காரா சேவு சாப்பிடணும்? 10 சாப்பிட்டா போதுமா? ஒரு நாள் 15 சாப்பிட்டா எனக்கு நாளைக்கு வேலை பிஸியாக இருப்பேன், நாளைக்கு சாப்பிட முடியாது, இன்றைக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாமா காரா சேவை? காரா சேவை மட்டும் சாப்பிட்லாமா? அது கூட ஏதாவது சாப்பிட்லாமா? காஃபி டீ ஏதாவது குடிக்கலாமா? இல்லை மூலிகை தேநீர் தான் குடிக்கணுமா? இப்படி நம்ம எதை வேணாலும் எடுத்து அதை ஒரு தத்துவமாக்கி அதுக்கு ஒரு தெளிவை கொடுத்து அதுக்கு ஒரு புத்தகத்தை எழுதி அதை ஒரு மதமாக ஆக்கிட முடியும். அப்போ அதுக்கு பேர் தெளிவுன்னு சொல்லலாமா? அதை ஏற்றுக்குவீங்களா நீங்கள்? யோசிச்சு பாருங்க. என்னதான் ஒரு இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியும், நம்மளோட ஆழ் மனதுக்கு தெரியும் எது உண்மை, எது நமக்கு வேணும் அப்படின்னு. அதை தான் ஆழ்மனம் வெளியில் தேடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சொற்களில் நீங்கள் தேடுவது நான் என்ன சொல்கிறேங்கிறது இல்லை, நான் சொல்கிறது நீங்கள் ஏற்கனவே அறிந்ததற்கு ஒத்து வருதா இல்லையான்னு. அதோட ஒத்து போச்சுன்னா நீங்கள் மகிழ்றீங்க, ஆஹா தெளிவாக இருக்குது, ஆறுதலாக இருக்குது, இதமாக இருக்குன்னு. அதோட ஒத்து போகலைங்கும்போது உங்களுக்கு குழப்பம் வருது. குழப்பம் கூடிக்கிட்டே போச்சுன்னா கோபம், எரிச்சல் எல்லாமே வரும். இப்போ நான் அதான் சொன்னேன், இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு போல தான். ஒரு வாசகி சொல்லியிருந்தாங்க, நான் ஒரு லீலை பண்ணுறேன் அப்படின்னு. பெரிய வார்த்தை அது. அதாவது ஆனால் எடுத்துக்கலாம், லீலைன்னா என்ன, விளையாட்டு தான். ஏன்னா அதான் வேறு இடங்கள் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த காணொலிகளை நான் எப்படி பதிவு செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் 7-8 காணொலிகளை பதிவு செய்வேன். எல்லாவற்றையும் அதே வரிசையில் போடுவது கிடையாது. முன்ன பின்ன மாற்றி பழைய காணொலியில் இப்போ போடுறது, இப்போ பதிவு செஞ்ச காணொலியில் பின்னாடி போடுறது, இப்படின்னு நிறைய இருக்கும். ஒரு வரிசை கிரமமாக இல்லை. இப்போ 45 வருடங்களாக நான் வாழ்ந்து வந்த வாழ்க்கையை நான் 15 வயசில் இருந்தே இதுதான் நான் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்திருந்தால் அவங்களுக்கு அப்படியே ஒரு பாதை புலப்பட்டிருக்கும். 15 வயதில் நான் எப்படி இருந்தேன், 20 வயதில் எப்படி இருந்தேன் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும். அதை ஒட்டி நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள முடியும். நான் அப்படி பண்ணலை. என்ன பண்ணுறேன்னா, என்னோடய சேகரங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றேன், குப்பை அள்ளிட்டு போவது போல். ஸோ 45 வயசு ஆனோடனே, அப்பா இப்போ ரெடி அப்படின்னோடனே, இந்தா ரெடி அப்படின்னு ஒரு காணொலியை உருவாக்கி கத்த வித்தையெல்லாம் அதில் கொட்டிடுறேன். இப்போது அதுக்குள்ளே எப்படி என்ன ஏதுங்கிறத நீங்கள் கவனிக்கணும். எனக்கே அது தெரியாது. இது என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரியலிங்க. அது எப்போ எடுத்தது எதுக்குன்னு தெரியாது எனக்கு. தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுக்கு பழக்கம் கிடையாது. இதை நம்ம செஞ்சது கிடையாது. நம்ம எப்போவுமே இன்னொருவரை கேட்டு அவங்க பதில் சொல்லி அப்படியே வாழ்ந்து பழகிட்டோம். எப்படி வாழ்வதுன்னு இன்னொரு சொன்னால் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். காரா சேவு சாப்பிடுவது அப்படின்ட்டா ஓகே, நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்து காரா சேவு செய்யறது எப்படி? தினமும் தியானம் செய்கிறது எப்படின்னா அதானே, தியானம் செஞ்சால் ஞானம் அடைஞ்சிடலாம். அதுவும் தியானத்தையும் காரா சேவையும் கம்பேர் பண்ணுங்கள். தியானம் செய்தால் தெளிவு கிடைக்கும்னா ஏற்றுக்குவீங்க, காரா சேவு சாப்பிட்டால் தெளிவு கிடைக்கும்னா ஏற்றுக்குவீங்களா? இப்போது அடுத்து தியானம் எப்படி செய்கிறதுங்கிற ஒரு கேள்வி வரும். சரி, காரா சேவு சாப்பிட்டா தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டால் அடுத்து காரா சேவை எப்படி சாப்பிடுவது, எப்படி செய்வதுன்னு கேள்வி வரும்.
எது ஏற்றுக்கிட்டாலும் அடுத்து என்ன, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு குழப்பம் உருவாகும். அப்போ அந்த தெளிவை இன்னொருவர் தந்தால் அந்த குழப்பம் கூடிக்கிட்டே தான் போகும். முதல்ல அழகாக தான் இருக்கும், எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம் அவங்களுக்கு. அந்த காராசேவுக்கு ஒரு தங்க முலாம் போட்டு அதில் மந்திர சொற்களை பிரதிஷ்டை பண்ணி ஒரு தாயத்து போல் கட்டி ஒரு மஞ்ச கயிற்றுல கட்டி அதை கழுத்தில் தொங்க விட்டுட்டு, இதுதான் காராசேவு கடவுள், தினமும் 10 காராசேவை இதற்கு முன்னாடி படைச்சு உள்நாக்குள்ள படாமல் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இன்னும் 30 வருஷம் கழித்து உங்களுக்கு மூச்சு திணறல் குணமடையும் அப்படின்னு சொன்னால் அது தெளிவாக தான் இருக்குல்ல, எந்த குழப்பமே இல்லைல்ல. யோசிச்சு பாருங்கள், நம்ம அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு கிடைக்கும் தெளிவுகள் எதுவுமே உண்மையில் தெளிவு கிடையாது. கடவுள் இருக்கிறாரா இல்லையா உங்களுக்கு தெளிவாக தெரியுமா? எப்படி தெரியும்? நீங்கள் கண்டுபிடிச்சவங்க யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா? யோசிச்சு பாருங்க. நாம் தெளிவுன்னு நினச்சிட்டு இருக்கிறது பலவும் நாமளாக கண்டடைந்தது கிடையாது. அதனால தான் நம்மளுக்கு புதிய தெளிவுகளை உருவாக்கி கொள்வதில் சிக்கலாக இருக்குது, குழப்பமாக ஃபீல் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே இருக்கும் தெளிவுகள் நாம நம்முடைய முயற்சியால் உருவாக்கி கொண்டவை அப்படின்னா, ஒரு புதிய விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ளும் போது அது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதோட எப்படி பொருத்தி கொள்வதுன்னு நம்மளுக்கு தெரியும். இல்லாட்டி நம்ம கற்றுக்குவோம், திணறியாவது புரிஞ்சுக்குவோம். அதுதான் தெளிவு உண்மையில். ஸோ யோசிங்க, ஒரு சிக்கலானதாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், இங்கேயே ஓடி போக போகிறதில்ல. உங்களை குழப்பி விட்டுட்டு அப்புறம் மந்திரம் தர்றேன், இது அதுக்கு ஏதாவது வழி தரேன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. எவ்வளோ குழப்பமாக இருக்கும், ஃபேஸ் பண்ணலாம் 2 பேர் சேர்ந்து. இப்போ கேள்வி கேளுங்க, போராடலாம். என்ன அதான் நான் சொன்னேனே, இப்போது இது இருளாக இருக்குது, ஊர் ஃபுல்லாக இருள் தான் இருக்குது இல்லையா, உலகம் ஃபுல்லாக அறியாமை நிறைஞ்சிருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மெழுகுவத்தி ஏற்றுறேன், ஊதுபத்தி கொளுத்துறேன், என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது உங்களுக்கு பார்க்கும்போது எதையோ செய்கிறது போல் இருக்குது, கேளுங்க, பேசலாம், உரையாடலாம், சந்தேகப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். மனுஷங்க தான் நாம் எல்லாம். ஏதாவது தவறுகள் நிகழும், தப்பாக புரிஞ்சுக்குவோம், காயப்படுவோம். சரி, என்ன பண்ணுறது, வாழணும் இல்லையா? பயந்தோம்னா வாழவே முடியாது. வீட்டுக்குள்ளே அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கலாம். வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தால் மாத்திரம் தெளிவு கிடச்சிருமா என்ன? உண்மையில் பார்த்திங்கன்னா, நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டே தான் இருக்குது. உட்காந்துட்டு இருக்கும்போதும் காலம் கடந்து கொண்டே தான் இருக்குது. பயணம் செய்யும்போதும் காலம் கடந்து கொண்டே தான் இருக்குது. பயணம் செய்யும்போது இடத்தாலும் காலத்தாலும் நம்ம பயணம் செய்கிறோம். உட்காந்துட்டு இருக்கும்போது காலத்தால் மட்டும் பயணம் செய்கிறோம், இடத்தால் அதே இடத்துல இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயம். பயப்பட வேண்டாம், குழம்ப வேண்டாம். ஆனால் அதே சமயம் அதெல்லாம் நிகழும். வாழ்க்கை அப்படி தான். குழம்பி தெளிவடைஞ்சு நம்ம இதுக்கு மேலே தெளிவடைய வேண்டிய நிலையே இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வருவோம். அப்போ குழப்பமே இருக்காது. யோசிச்சு பாருங்கள், குழப்பமே இல்லைன்னா தெளிவே இருக்காது. தெளிவு தேவையே கிடையாது. குழப்பம் இருக்கும்போது தான் நம்ம தெளிவு வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அது எது தெளிவாக இருக்கோ அதை இறுக்கி பிடிச்சிக்குவோம். அந்த இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு அந்த குழப்பத்தை அறிந்து கொள்ள முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் நீங்கள் கற்பனை செஞ்சு பார்க்கணும், வெவ்வேறு விதங்களில் உருவகித்து பார்க்கணும். இப்போ நான் சொன்னதை என்ன விதத்தில் கற்பனை செய்வீங்க, யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல ஒரு நல்ல ஜென் கதை சொல்லலாம். ஒரு ஜென் மாணவர், அவர் கண்ணு தெரியாது, அவர் தன்னுடைய ஆசிரியரை சந்திக்க செல்கிறார். எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இரவு நேரம் ஆகிடுது. உடனே அவர் ஆசிரியர் சொல்கிறார், சரி நேரம் ஆச்சு, நீ வீட்டுக்கு போக வேண்டிய நேரம், இந்தா இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு கை விளக்கு தர்றாரு. உடனே ஒரு மாணவர் சிரிக்கிறாரு, என்ன மறந்துட்டீங்களா, எனக்கு கண்ணு தெரியாது, எனக்கு போய் விளக்கு தர்றீங்களே, இதனால் எனக்கு என்ன பயன் அப்படிங்கிறாரு. உனக்கு பயன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதை நீ கையில் வச்சுக்கிட்டேன்னா இருட்டில் நீ நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிரில் வரவங்களுக்கு தெரியும் விளக்கு வச்சுக்கிட்டு யாரோ வர்றாங்கன்னா அவங்க கவனமாக இருப்பாங்க அப்படிங்கிறாரு. இவரும் சொல்கிறார், நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்ட்டு விளக்கை வாங்கிட்டு
பாதையில் சென்றுக்கிட்டே இருக்கார். திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல ஒருத்தர் யாரோ மோதிடுறாங்க அவர் மேலே. இவருக்கு சுருன்னு கோபம் வருது. எனக்கு தான் கண்ணு தெரியலை, அதனால தான் இந்த விளக்கு வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். உனக்குமா கண் இல்லை? விளக்கு இருக்கிறது விளக்கு இருந்தாலும் வந்து என் மேலே மோதுறியே அப்படின்னு திட்டுறாரு. உடனே அவர் வந்துட்டு, சாரிங்க, உங்கள் விளக்கு அணைஞ்சு போயிருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த கதை உங்களுக்கு ஏதாவது என்ன புரிதலை தருது? இது தெளிவை தருதா, குழப்பத்தை தருதா? இந்த கதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு கதையை மட்டும்தான் சொல்லலாம், கதையை புரிய வைக்க முடியாது. தாகம் எடுக்குதுன்னா தண்ணி தரலாம், தாகம் தீர மாட்டேங்குதுன்னா உங்களுக்கு இருக்கிறது தாகம் தானா? இப்போ நீங்கள் இந்த காணொலியை கேட்குறீங்கன்னா எதனால் கேட்குறீங்க? ஒரு தேடலின் பொருட்டு கேட்குறீங்களா, இல்லை பொழுதுபோக்குக்காக கேட்குறீங்களா? யோசியுங்க. அந்த இன்டென்ஷன் தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து வெவ்வேறு காணொலிகளோடு இணைத்து பார்க்கணும். எண்ணம், சொல், செயல் மூணும் தான் நம்முடைய ஆளுமையை முடிவு செய்யுது. அவை மூன்றையும் நாம் நோக்கத்தோடு பொருத்தி கொள்ளும்போது நம்ம புற உலகோட தொடர்புபடுத்தி கொள்கிறோம் நம்மளை. இப்போது இந்த காணொலியை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இதன் மூலமாக உங்கள் புற உலகத்தில் தொடர்பு படுத்துறீங்க. இந்த காணொலி புற உலகில் இருக்குது, உங்களுக்கு வெளியில் இருக்குது. இப்போ இதை காண்பதன் நோக்கம் என்ன? கவனியுங்க. இது வந்து நீங்கள் தான் செஞ்சு ஆகணும், வேறு யாருமே செய்ய முடியாது. எவ்வளோ நாளாகட்டும் செய்யலாம், எங்கேயும் போகிறது கிடையாது. சரி, அதனால் பொறுமையாக இருங்க, தைரியமாக இருங்க, தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க, புரிந்து கொள்ள முயற்சிக்கிட்டே இருங்க. இன்னும் நிறைய பேசலாம், நிறைய செய்யலாம், நிறைய இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ஜாலியாக இருக்க போகுது. அதனால் குழம்ப வேண்டாம், கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, தெளிவடைந்து கொண்டே இருங்க. தெளிவை பிடிச்சிக்காதீங்க. அந்த தெளிவும் வந்து ஒரு நாள் எனக்கு பத்தாது. இப்போ நீங்கள் 5 வயசில் சிலதை புரிஞ்சிருக்கலாம், 10 வயசில் சிலதை புரிஞ்சிருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த வயசுக்கு அது தேவையாக இருந்தது. அப்போ அந்த புரிதல் இப்போ பயன் தராது இல்லையா? ஆனால் அந்த புரிதல் நிகழலை அப்படின்னா இப்போ உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் ஒழுங்காக புரியாது. அதனால் ஜஸ்ட் டேக் இட் ஈஸி, ஸ்லோவாக பொறுமையாக உங்களால் இயன்ற விதத்தில், உங்களுக்கு பிடித்த விதத்தில் நீங்கள் பயணம் செய்யுங்க. இது உங்களுடைய பயணம், இது உங்களுடைய வாழ்க்கை. இந்த காணொலி நீங்கள் இப்படி தான் கேட்கணும், இப்படி தான் புரிந்து கொள்ளணும், இதுதான் சரின்னு யாரும் சொல்ல போகிறதில்லை, நானும் சொல்ல முடியாது. இதை உருவாக்குனதோட என்னுடைய வேலை முடிஞ்சுது. இப்போது தான் சொல்லணும், நிறைய பேசலாம். இப்போது இலக்கிய கோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு படைப்பை எழுதின உடனே அந்த ஆசிரியர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு காணொலியை உருவாக்கின உடனே நான் இறந்துட்டேன், நான் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சுட்டேன். எனக்கு இப்போ இந்த தெளிவு வந்து என் மனசில் பதிஞ்சிருச்சு. இந்த தெளிவு உள்ளுக்குள்ளே இருந்தது, ஆனால் இப்போ காணொலியாக வெளிப்படுத்தும் போது அந்த தெளிவு இருக்கிறது உறுதியாயிருது, அவ்வளவுதான் இல்லையா? அதை நான் இறுக்கி பிடிச்சிக்கிட்டோமா இதை? அதனால் நான் காணொலியெலாம் உருவாக்கிக்கிட்டே இருக்க முடியுது. ஏன்னா ஒன்று உருவாக்குவதற்கு நான் சிந்திக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம தெளிவாக உருவாக்கணுன்னா தான் நம்ம சிந்திப்போம். இது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, எப்படி பண்ணலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். நம்மளுக்கு தெளிவாக இருக்கோம்னா நம்மளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எப்படி வேணுமானாலும் வெளிப்படுத்தலாம் இல்லையா? இப்போ அதுதான் புரியும். எல்லாம் புரிய வேண்டிய நேரத்தில் புரியும். அவசரப்பட முடியாது, புரிதலை துரிதப்படுத்த முடியாது. அது நிகழ அனுமதிக்கணும், அதற்கான சூழலை நாம் ஏற்படுத்தணும். அந்த சூழல் வந்து நம்முடைய உடலில், நம்முடைய மனதில், நாம் வாழ்க்கையை வாழும் விதத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கணும். இப்போ இந்த காணொலியை கேட்குறீங்கன்னா ஒரு அமைதியான இடத்துலேருந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ அதே போன்ற சூழலில் 24 மணி நேரம் உங்களால் வாழ முடியுமா? அப்போது உங்கள் மனம் எப்போவுமே தெளிவாக தானே இருக்கும். யோசிங்க, வெவ்வேறு கோணங்கள், பார்வைகள் நிறைய இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்போவே 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா இதில் இவ்வளோ நேரம் கேட்டிருப்பீங்கன்னு தெரியலை. இவ்வளோ நேரம் கேட்டிருந்தீங்கன்னா முழுசாக புரிஞ்சு கேட்டிங்களா? எங்கே புரியாமல் இருந்தது? இப்போ திருப்பி இன்னொரு டைம் கேட்டிங்கன்னா முன்னாடி புரிஞ்சதுக்கும் இப்போ புரிஞ்சதுக்கும் வித்தியாசம் இருக்குமா? இதெல்லாம் நீங்கள் தான் கவனிக்கணும். உங்களுடைய புரிதலில் மாற்றம் ஏற்படுதா? இப்போ குழப்பமாக இருக்குது அப்படின்னா அந்த புரிதலில் மாற்றம் ஏற்படாத போது தான் குழப்பமாக இருக்குது. யோசிங்க, கவனியுங்க.
வேறு சொல்வதுக்கு ஒன்றுமே இல்லை. தொடர்ந்து பேசலாம், இன்னும் நிறைய இருக்குது. குழம்ப வேண்டாம், குழப்பம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. தெளிவாக இருந்தாலும் ரொம்ப அதுக்காக பெருமிதம் கொள்ள வேண்டாம். அந்த தெளிவும் கொஞ்ச நாளில் குழப்பமாகும், குழப்பமும் தெளிவாகும். அதுதான் வாழ்க்கை. மாறிக்கொண்டே இருப்பது தான் வாழ்க்கை. மாறிக்கொண்டே இருப்பது தான் மனிதன். வளர்ந்து கொண்டே இருப்பது தான் வாழ்க்கை. வாழ்ந்து கொண்டே இருப்பவன் தான் மனிதன். மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.